ஹை கைஸ், நான் தான் உங்கள் மஃபா. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானே அது இது எல்லாம் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம சாம்சங் S23 அல்ட்ரா ஃபைனலாக வாங்கியாச்சு. இதோட அன்பாக்சிங் வீடியோவும் பார்த்துருப்பீங்க நீங்கள். இதில் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குங்க. அது ஏதோ நமக்கு ஒன்று ரெண்டு தெரியறது அப்படி உங்களுக்கு ஒரு வீடியோவை போகலான்றங்க. இது ஆக மொத்தம் எத்தனை பார்ட் வரும்னு தெரில. இது ஒரு ஃபஸ்ட் பார்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆப்லாக்குடைய ஃபீச்சர் எப்படி எனேபிள் பண்ணுறது, எப்படி நம்ம ஆப்லாக் போடுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறேன். இதில் என்னடா இது ஆப்லாக்கு, இது எங்களுக்கு போட தெரியாதான்னு கேட்பீங்க. நானுமே ஸ்டார்டிங்கில் அப்படி தாங்க, ஆப்லாக்கு தான் நம்ம போட்டுடலான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரொம்ப ஒரு கஷ்டமாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஃபோல்டர் எடுத்து அந்த ஃபோல்டர்லேருந்து அந்த ஆப்பை இது பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஆப் எடுத்து ஐயோ ரொம்ப கஷ்டமாக கொடுத்துருக்காங்க சாம்சங். யாராவது சாம்சங் S23, 24, 22 அல்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் 22, 23 அல்ட்ரா ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆப்லாக் அவங்க தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி ஆப்லாக் போடுறதுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவு ஃபுல்லாக தெளிவாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த அப்ளிகேஷனுக்கு எல்லாமே நம்ம எப்படி ஆப்லாக் போடுறதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியும் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே வந்துடுங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவேசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. அப்படி கீழே வந்தீங்கன்னா மோர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அதையும் டச் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபோல்டர்னு ஆல்ரெடி ஒன்று இருக்கும், நம்ம அதை டச் பண்ணணும். இதுதான் ஆப்லாக்கு. ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணனால எனக்கு பாஸ்வேர்டு கேட்குது. இப்போ உள்ளே வந்துடணும். உள்ளே வந்ததுக்கப்புறம் லாக் டைப்பு, ஆட்டோ லாக், செக்யூர் ஃபோல்டர்னு இருக்கும். அது போக கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆட் செக்யூர் ஃபோல்டர் டு ஆப் ஸ்க்ரீன் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்ருங்க. இப்போ நீங்கள் வந்து லாக் டைப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு போய்க்கோங்க. நீங்கள் லாக் க்ரியேட் பண்ணிக்க மாட்டீங்க, பின் க்ரியேட் பண்ணிக்க மாட்டீங்க, அதனால் நீங்கள் உள்ளே போயிருக்கங்க. நான் ஆல்ரெடி பின் க்ரியேட் பண்ணனால எனக்கு அந்த பின்னு கேட்குது. ஓகே, பின்னை போட்டு உள்ளே வந்தாச்சு. இதில் நீங்கள் ஸ்டார்டிங்லனா உங்களுக்கு எம்டியாக உள்ளே வந்துடும். நீங்கள் பின்னா, பாஸ்வேர்டாக, பேட்டனா எது வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டே ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் கேட்டுக்கிறோம். நீங்கள் அப்படியே வெளியில் வந்துருங்க. வந்துட்டு ஆட்டோ லாக் செக்யூர் ஃபோல்டருக்கு பார்த்தீங்களா, இதை டச் பண்ணிக்கோங்க. இதில் 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 13 மினிட்ஸ் இருக்குங்களா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராமோ உள்ளே போயிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு திரும்ப நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆப்லாக் கேட்கும். இதே இது அதே மாதிரி 10 நிமிஷம் 30 நிமிஷம் இருக்குது. இதே இது நீங்கள் ஆப்பு விட்டு வெளியில் வந்துட்டு திரும்ப உள்ளே போகும்போது உங்களுக்கு ஆப் கேட்கணுன்னா ஈச் டைம் ஐ லீவ் அண்ட் ஆப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது செட்டிங்ஸ் இதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஹோம் பேஜில் வந்து உங்களுக்கு செக்யூர் ஃபோல்டர்னு இருக்கும். நான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த செக்யூர் ஃபோல்டரை தான் நான் ஆப்லாக்ன்ற நேம் மட்டும் மாற்றி வச்சுருக்கேன். இந்த சிம்பிளில் போட்டு செக்யூர் ஃபோல்டர்னு இருக்கும், இதை நீங்கள் டச் பண்ணிடுங்க. ஆல்ரெடி அங்கேயே பின்னு போட்டிருப்பீங்க, அதை ஃபிங்கர் பின் வச்சுருந்தீங்கன்னா அதை டச் பண்ணி உள்ளே போயிருங்க. இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா செக்யூர் ஃபோல்டர் இருக்கும். நான் இதை ஆப்லாக்குன்னு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் எப்படி உங்கள் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமை நீங்கள் இதில் கொண்டு வரணும். இப்போ இங்கே ப்ளஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஆப்லாம் வச்சுருக்கீங்களோ எல்லா ஆப்பும் உங்களுக்கு இங்கே வந்துடுது, பார்த்துக்கோங்க. வந்துருச்சா? ஓகே, இதில் நமக்கு என்ன ஆப் வேணுமோ அந்த ஆப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அமேசான், ஃப்ளிப்கார்டு, வேறு பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமா, ஒரு 2-3 ஆப்பு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ஆடு கொடுத்துடணும். ஆடு கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்துக்கும் ஆல்ரெடி லாக் போட்டு வச்சிட்டேன். இப்போ நம்ம இதை போட்டாச்சு. இப்போ நம்ம வெளியில் வந்துட்டோம்னா நம்ம ஆல்ரெடி அமேசானுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம். என்னடா அமேசான் லாக் கேட்காம உள்ளே போகுதுன்னு பார்க்குறீங்களா, ஷாக்காகாதீங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் அந்த ஆப் லாக்குள்ளே வாங்க. வந்துட்டு இது அமேசான் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் டு ஹோம்னு இருக்கா, ஆட் டு ஹோம், அதை நீங்கள் டச் பண்ணி ஆடு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வந்துடும். அப்போது இங்கே ஒரு அமேசான் இருக்குது, அங்கே ஒரு அமேசான் இருக்குது. என்னடா இது 2 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு லாக் கேட்கும் பாருங்க. இதுக்கு லாக் கேட்குதா, அதுக்கு லாக் கேட்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அமேசானை அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். அந்த அமேசானை நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டு கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. ஆல்ரெடி நான் வாட்ஸ்அப்புக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். வாட்ஸ்அப்புக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே இருக்க லாக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா நான் அதை இது பண்ணல, அதனால் இன்ஸ்டா நான் இதுலேயும் தனியாக அந்த இதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு
இந்த இன்ஸ்டாவை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா ஆப்புக்கும் உங்களுக்கு என்னென்ன ஆப் வேணுமோ இதில் போய் ஆடு கொடுத்து இதில் எடுத்துகிட்டு நீங்கள் ஆல்ரெடி ப்ளே ஸ்டோரில் எடுத்து வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஆப்பை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆப் லாக்காக யூஸ் பண்ண முடியும். ஸ்னாப்சாட்டும் அதே மாதிரி தான். பார்த்தீங்களா, நீங்கள் அதில் உங்களுக்கு அந்த ஆப் லாக் சிம்பிளே காட்டும் பாருங்கள். உள்ளே போனீங்கன்னா ஸ்னாப்சாட் வந்துடும். இதுதாங்க இதில் இருக்கிற பெரிய மைனஸே. நம்ம நார்மல் ஆண்ட்ராய்டு ஆப்லலாம் என்ன பண்ணுவோம், ஆப் லாக் இருக்கும், டக்குன்னு கிளிக் பண்ணிட்டோம்னா டேரெக்டாக உள்ளே போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டருக்குள்ளே வந்து அதை ஆட் பண்ணிவிட்டு ஹோம் ஸ்க்ரீன் கொண்டு வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பழைய வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராமோ அதை அவ்வளோத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ இதில் நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணணும். இப்படி தாங்க சாம்சங்கில் வச்சுருக்காங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா ஆப் லாக் மாதிரி இந்த ஆப் எடுக்காமல் வேறு ஏதாவது ஆப் லாக் போடுறதுக்கு. ஒரு ஆப்ஷனுமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபைனல் ஆப்ஷன் நினைக்கிறேன். நீங்கள் வேறு யாராச்சும் சாம்சங் 22, 23, 24 அல்ட்ரா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இல்லை ப்ரோ, வேறு ஆப்ஷன் இருக்குது, அப்படியும் ஆப் லாக் போடலாம், அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், பார்த்துட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணி எனக்கும் சொல்லுங்கள். எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் முடிஞ்ச அளவு எவ்வளவோ தேடி பார்த்தேன், அதனால் அது கிடைக்கவே இல்லை. அதனால் இதுதான் ஒரு ஆப்ஷனாக இருக்குது இப்போதைக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃப்ரம் ப்ளே ஸ்டோர் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இதுலேருந்து என்ன ஆப் செலக்ட் பண்ணி இங்கே எடுத்துருக்கீங்களோ அதுக்கான அப்டேட் அதில் கேட்கும். நார்மலாக நீங்கள் இந்த ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா அது உங்களுக்கு நார்மலான அப்டேட் கேட்கும். என்னடா இது இப்படி பண்ணி வச்சுருக்காங்களே, அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு அப்டேட் கேட்கும். இதே இது நீங்கள் இதில் போனீங்கன்னா அதில் இருக்கிற ஆப்ஸ் இதில் இருக்காது. ஆனால் மெயில் ஐடி எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். பார்த்தீங்களா, அதில் இதில் எவ்வளோ ஆப் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இதுக்கு தனியாக அப்டேட், அதுக்கு தனியாக அப்டேட்டா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அதை நம்ம தெளிவாக பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் போடலாம். இதில் நீங்கள் கேலக்ஸி ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் நீங்கள் லாக் போட்டு வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு எதாவது அப்டேட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் வராது. ஏன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க. அதனால் இதில் வந்துட்டு டவுன்லோட் ஃப்ரம் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கேட்கும். அவ்வளோதாங்க. ஆப் லாக்கு எப்படி போட தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் 22, 23 அல்ட்ரா வச்சுருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாப்பிள்ள ஆப் லாக் போடணும்னு சொல்லி தேடிட்டு இருந்தே வீடியோ கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு முடிஞ்சாலும் உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மொபைலில் அடுத்தடுத்து என்ன ஃபியூச்சர் இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு அதை உங்களுக்கு ரெகுலராக ஒரு வீடியோ போகலான்னு இருக்கேன். உங்களுடைய சப்போர்ட்னால தான் அடுத்தடுத்த வீடியோ போக முடியும். நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஹெல்மெட் போட்டு ரைடிங் கியர் போட்டுட்டு முடிஞ்ச அளவு சேஃப்டியாக ஸ்லோவாக ரைட் பண்ணுங்கள். ஓகே, எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டேக் கேர், பாய். அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.